அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சவுண்ட் ஓகே தானே எல்லாருக்கும்? chat box மெசேஜ் ஒன்று போறீங்களா? பார்ப்போம். ஓகே. என்னையும் சவுண்டில் ஏதாவது டிஃப்ரெண்ட் இருந்தால் நீங்க வாட்ஸ்அப்ல என்ன செய்யலாம்? ஜூம்ல மெசேஜ் ஒன்று போடுங்க. ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் அம்மா பஅத். அல்லாஹ்வினுடைய அருளால் நாம் எல்லோரும் டிப்ளமா இன் அரபிக் மற்றும் ஸ்போக்கன் வகுப்பினுடைய அறைமுக வகுப்பிலே நாம் எல்லாம் சங்கமித்திருக்கிறோம். அல்லாஹு தாலா நமக்கு அருள் புரிய வேண்டும். நம்முடைய நேரத்திலே அல்லாஹு தாலா பரக்கத் செய்ய வேண்டும். இன்று நாம் எவ்வாறு ஒன்று சேர்ந்திருக்கிறோமோ நாளை மறுமை நாளிலும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவர்க்கத்திலே ஒன்று சேர வேண்டும் என்று வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக, ஓகே, ஆரம்பமாக நாங்கள் எங்களுடைய ஈலானஸ் ஹப் கல்வி நிறுவனத்தின் மூலமாக 2 வாரங்களுக்கு முன்னால் ஒரு விளம்பரத்தை இட்டிருந்தோம். அந்த அடிப்படையிலே நாம் எல்லாம் இன்று ஒன்று சேர்ந்து இருக்கிறோம். ஓகே, ஆரம்பமாக என்னை நான் அறிமுகம் செய்து கொள்கிறேன். எனது பெயர் சாஜிதீன். நான் இலங்கையைச் சேர்ந்தவன். என்னை பற்றிய முழு விவரங்கள் இதிலே இருக்கிறது, நீங்கள் பார்த்து கொள்ள முடியும். இந்த வகுப்பு முடிந்ததற்கு பின்னால் இந்த ஸ்லைடுடைய பிடிஎஃப் நான் செய்வேன், குரூப்ல நான் போடுவேன். அதை நீங்க பார்த்துக்கொள்ள இயலும். இன்ஷா அல்லாஹ் இந்த வகுப்பினுடைய இறுதியில உங்களுக்கான கேள்வி பதிலும் என்ன செய்யுது இருக்குது என்பதையும் நான் என்ன செய்யறேன் சொல்லிக் கொள்கிறேன். ஓகே, நீங்க பார்க்கலாம் என்னை பற்றிய முழுமையான தகவல்களை இதன் மூலமாக நீங்க புரிந்து கொள்ள முடியும். நீங்க எனக்குத்தான் உங்களோட மெசேஜ் எல்லாம் நீங்க போட்டு இருந்தீங்க. என்னுடைய 2 வாட்ஸ்அப் இலக்கமும் நான் போட்டிருக்கிறேன். சவுதி வாட்ஸ்அப்பும் ஸ்ரீலங்கன் வாட்ஸ்அப்பும். ஸ்ரீலங்கா வாட்ஸ்அப் தான் கூடுதலாக நான் யூஸ் பண்றது, முதலாவது இலக்கம். ஓகே, அடுத்தது நாம் பார்க்கலாம். எமது கல்வி நிறுவனம் ஈலானஸ் ஹப் கல்வி நிறுவனம் என்பது இலங்கையிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு கல்வி நிறுவனம். ஆனால் இந்த கல்வி நிறுவனத்தை நாங்கள் சவுதி அரேபியாவிலே ரியாத் நகரிலே இருந்துதான் இயக்கி கொண்டிருக்கிறோம். எமது நிறுவனத்தினுடைய வெப்சைட், அதே போன்று நிறுவனம் பற்றிய சகல விடயங்களும் இதிலே இருக்கிறது, நீங்கள் பார்த்து கொள்ள முடியும். அடுத்ததாக எங்களுடைய நிறுவனத்தினுடைய டிரெக்டர் MAM அர்ஹம் சார் அவங்களை பற்றிய தகவல்களும் இங்கே இருக்குது. அவர்களை பற்றிய கண்டக்ட் நம்பரும் என்ன செய்யுது இதுல இருக்குது என்பதை நாங்க என்ன செய்யறோம் ஆரம்பத்திலே சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். ஓகே, இப்ப நான் பார்ப்போம். ஓகே, முதலாவதாக அரபு மொழி ஏன் நாம் கற்க வேண்டும் என்ற ஒரு கேள்வியை நம்ம கேட்டோம் என்றால், உண்மையில அரபு மொழி என்பது அல் குர்ஆன் சுன்னாவுடைய மொழியாக இருந்து கொண்டிருக்குது. அடுத்ததாக மத்திய கிழக்கு நாடுகளில் தொழில் வாய்ப்பை பெற வேண்டுமாக இருந்தால், அல்லது தொழில் புரிகின்ற துறைகளில் உயர் பதவிகளை பெற வேண்டுமாக இருந்தால், அங்கு அரபு மொழி என்பது ஒரு தவிர்க்க முடியாத ஓர் அம்சமாக இருப்பதை நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். அதே போன்று மத்திய கிழக்கு நாடுகளில் மேற்படிப்புகளுக்கான கல்வி வாய்ப்புகளை பெற்றுக் கொள்வதற்கு இந்த அரபு மொழி அவசியமான ஒன்றாக என்ன செய்யுது இருக்குது. சுமாராக 300 மில்லியன் மக்களால் இன்றைய உலகில் பேசப்படுகின்ற வாழும் மொழியாக அரபு மொழி இருப்பதை நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம். ஓகே, அடுத்தது இன்னும் நம்ம பார்ப்போமாக இருந்தால், இஸ்லாமிய கற்கை நெறிகள் அல்லது அதிலே மேற்படிப்புகள்
மற்றும் பல்கலைக்கழக மாணவர்கள், அரபு கலாசாலையிலே இருந்து இடைவிலகியவர்கள் இந்த அரபு மொழியில் தேர்ச்சி பெற வேண்டுமாக இருந்தால் உண்மையில் அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? இந்த அரபு மொழியை படித்தாக வேண்டும். இடையிலே விலகியவர்கள் அதனை முழுமையாக்க வேண்டிய தேவை இருக்கிறது. பல்கலைக்கழகங்களிலே இஸ்லாமிய கற்கை நெறிகள் அல்லது இஸ்லாமிக் சைட்ல ரிசர்ச் செய்கின்றவர்களுக்கெல்லாம் அரபு மொழி இன்றியமையாத ஒன்றாக இருந்து கொண்டுதான் இருக்கிறது. உலகினுடைய 22 நாடுகள்ல அரபு மொழி முதல் மொழியாக காணப்படுவதை, ஒரு தாய் மொழியாக அங்கு காணப்படுவதையும் நாம் என்ன செய்யலாம்? பார்க்கலாம். அதே போன்று ஐக்கிய நாடுகள் சபையில் உரையாற்றுவதற்கு அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள்ல அரபு மொழியும் என்ன செய்யுது? ஒன்றாக இருந்து கொண்டு இருக்குது. ஓகே, இப்ப நான் பார்க்கலாம். இப்படியான அவசியம் இருந்தும் கூட எல்லாருக்குமா இருக்கிற ஒரு பெரிய ஒரு சவால் என்னன்னு கேட்டால், நேரமும் சரியான இடமும் தான் எல்லாருக்கும் இதனை கற்பதற்கான ஒரு பாரிய ஒரு சவாலாக இருப்பதை நம்ம பார்க்கலாம். ஒன்று நேரம், அடுத்தது என்ன? சரியான இடம் கிடைக்கிறது இல்லை. அதனாலதான் இந்த கற்கை நெறிய நாங்க என்ன செஞ்சிருக்கிறோம்? ஆன்லைன் வாயிலாக கொண்டு வந்திருக்கிறோம். யார் எங்கிருந்தாலும் இதனை சரியான முறையில் கற்றுக்கொள்ள முடியும். அதே போன்று நேரம் அவர்களுக்கு கஷ்டமாக இருந்தால் நாங்க என்ன செய்யறோம்? ரெக்கார்டும் நாங்க என்ன செய்யறோம்? எல்எம்எஸ் சிஸ்டத்துல தான் இந்த கிளாஸை நாங்க செய்யறோம். அதனால நோட்ஸ், புக்ஸ், ரெக்கார்டு எல்லாமே அவங்களுக்கு வெப்சைட்லயே என்ன செஞ்சிடலாம்? எடுத்துக்கொள்ள முடியும். அதற்கான வழிவகைகளையும் நாங்க என்ன செஞ்சிருக்கிறோம்? செஞ்சுதான் இருக்கிறோம். ஓகே, அடுத்ததாக இந்த கற்கை நெறியினுடைய சிறப்பம்சங்களை நம்ம பார்ப்போம். முதலாவதாக இந்த கற்கை நெறி சவுதி அரேபியாவினுடைய நல்ல ஒரு யூனிவர்சிட்டி தான் அல் இமாம் முஹம்மது பின் சவுத் இஸ்லாமிக் யூனிவர்சிட்டி. சவுதி அரேபியாவுல இருக்கிற இந்த யூனிவர்சிட்டிகள்ல அரபு மொழியை படிப்பதாக இருந்தால், அதாவது நான் நேட்டிவ் அரபிக், அரபு மொழியை பிரதான மொழியாக கொள்ளாதவர்கள் கற்பதற்கு மிக பெஸ்டான ஒரு யூனிவர்சிட்டி தான் அல் இமாம் முஹம்மது பின் சவுத் இஸ்லாமிக் யூனிவர்சிட்டி. அந்த யூனிவர்சிட்டியினுடைய சிலபஸ் தான் நாங்க என்ன செய்யறோம்? எங்களுடைய கல்வி நிறுவனத்துல நாங்க என்ன செஞ்சு கொண்டு இருக்கிறோம்? ஃபாலோ பண்ணி கொண்டு இருக்கிறோம். அடுத்தது அரபு மொழியை நாங்க என்ன செய்யறோம்? ஆரம்பத்தில இருந்து நாங்க என்ன செய்யறோம்? கற்றுக் கொடுக்கிறோம். அதே போன்று இணைமொழியாக தமிழ் அல்லது நாங்க என்ன செய்யறோம்? ஆங்கிலத்தை பயன்படுத்துகிறோம். ஒரு மொழியினுடைய பிரதான பகுதிகள் இருக்குது. இலக்கணம், வாசிப்பு, பேசுதல், எழுதுதல், கிரகித்தல் போன்றவற்றுக்கு போதுமான பயிற்சிகளையும் நாங்க என்ன செய்யறோம்? கொடுக்கிறோம். அதே போன்று நான் ஏர்லியாக சொன்னது போல லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், அதாவது எல்எம்எஸ் என்று சொல்வார்கள். ஒரு வகுப்பு முடிஞ்சதுக்கு பிறகு நாங்க என்ன செய்யறோம்? அந்த பாடத்தினுடைய நோட்ஸ், புக்ஸ் எல்லாமே நாங்க எங்களோட வெப்சைட்ல நாங்க போடுறோம். நீங்க உங்களோட யூசர் நேம், பாஸ்வேர்டு நீங்க என்டர் பண்ணி நீங்க என்ன செஞ்சு கொள்ள முடியும்? அதன் மூலமாகவும் நீங்க படித்துக் கொள்ள முடியும். யாருக்கும் கலந்து கொள்ள முடியாமல் போனால் இப்படியான ஒரு வாய்ப்பும் நாங்க என்ன செஞ்சிருக்கிறோம்? ஏற்படுத்தி வச்சிருக்கிறோம். அதே போன்று ஒவ்வொரு வகுப்பும் பவர்பாயிண்ட் ஸ்லைட் மூலமாக நாங்க என்ன செய்யறோம்? படிச்சு கொடுக்கிறோம். ஆண்கள், பெண்கள் என்ற இரு பாலாருக்கும் வகுப்பு இருக்குது. ஆண்களுக்கு ஆண் ஆசிரியரும் பெண்களுக்கு பெண் ஆசிரியரும் தான் இந்த வகுப்புகளை என்ன செய்கிறார்கள்? நடாத்துகிறார்கள். அதே போன்று அனைவரும் கலந்து கொள்ள முடியுமான நேரத்தில் தான் என்னுடைய வகுப்புகள் நடைபெறும். அந்த வகுப்பு நேரங்களையும் நாம் என்ன செஞ்சிருக்கிறோம்? போட்டிருக்கிறோம். அல்லது அந்த நேரங்கள் கஷ்டம் என்றால் எல்லாருமா பேசி நாம் என்ன செஞ்சு கொள்ள முடியும்? ஒரு முடிவுக்கு வர முடியும் என்ற செய்தியையும் நாங்க என்ன செய்யறோம்? இந்த இடத்துல சொல்லிக் கொள்கிறோம். அதே போன்று ஒவ்வொரு வார மாத முடிவிலும் பாட ரீதியான அழகு ரீதியான எக்ஸாம்களும் நாங்க என்ன செஞ்சிருக்கிறோம்? வச்சிருக்கிறோம். ஒவ்வொருத்தர்லையும் தனியான கவனங்கள் செலுத்தப்படும். ஒரு குறைவான கட்டண அடிப்படையில் தான் இந்த வகுப்பு நாங்க என்ன செஞ்சிருக்கிறோம்? ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம். இதுல டிப்ளோமா என்பது ஒரு வருட கற்கை நெறி. இந்த டிப்ளோமா 4 லெவல்களை கொண்டது. அதுல முதலாவது லெவல் தான் ஸ்போக்கன் அரபிக்காக என்ன செய்யும் இருக்கும். இது 4 மாசம். அப்படி ஒவ்வொரு லெவலும் 4 மாதங்கள், சிலது 3 மாதங்கள், சிலது 5 மாதங்கள் இப்படின்னு சொல்லி என்ன செய்யும்? இந்த 1 இயர் ஃபாலோ பண்ணப்படும். ஒவ்வொரு லெவல் முடிவிலும் நாங்க என்ன செய்யறோம்? தனியான சான்றிதழை நாங்க கொடுக்கிறோம்.
கடைசியில வந்து டிப்ளமா இன் அரபிக்ங்கிற சான்றிதழும் நாங்க என்ன செய்யறோம், கொடுக்குறோம். அதே போன்று எங்களுடைய ஆசிரியர் குழாமை பார்த்தோம் என்றால் நன்கு பயிற்றுவிக்கப்பட்டவர்கள், பட்டதாரி ஆசிரியர்கள், இந்த துறையிலே நீண்டகால அனுபவம் உள்ளவர்கள், அதே போன்று மிக முக்கியமாக அரபு நாட்டு பல்கலைக்கழகங்களில் கல்வி கற்றவர்கள், அந்த அரபு சூழல்ல வளர்ந்தவளா வளர்ந்தவர்களாக இவங்க என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க. அடுத்து நான் பார்க்கலாம் இந்த ஸ்போக்கன் டிப்ளமா இன் அரபிக் எல்லா கற்கை நெறிகளும் இங்க வாரத்தில் 2 வகுப்புகள் நடக்கும். ஒவ்வொரு வகுப்பும் 1.5 hour 1.5 மணித்தியாலங்கள் கொண்டதாக இருக்கும். அப்ப மாதத்துல மொத்தமாக 8 வகுப்புகள் 12 மணித்தியாலங்கள். காலத்தை நான் பார்த்தோம் என்றால் மொத்தமாக இந்த ஸ்போக்கன் ஒரு லெவல் வந்துட்டு 4 month என்ன செய்யுது இருக்குது ஸ்டார்டிங்ல. அடுத்தது நாங்க இங்க 1ஆம் தரத்துக்கு ஸ்போக்கன் அரபிக்ல வந்து நாங்க என்ன படிச்சு கொடுக்குறோம்னு சொன்னால் இதுல எழுத்து பயிற்சிகள், அதே போன்று எழுதுதல் வாசித்தலுக்கு போதுமான பயிற்சிகள், வசனங்களை அமைத்தல், இப்படியான பாடங்களை தான் இந்த தரம் லெவல் 1 என்ன செஞ்சிருக்குது, உள்ளடக்கி இருக்குது. இது ஸ்போக்கன் அரபிக்காக இருந்து கொண்டு இருக்கு. ஸ்போக்கன் அரபிக் ஒரு ஆள் படிப்பதன் மூலமாக இப்படியான பெனிஃபிட் அவருக்கு கிடைக்கும். இப்ப அரபு எழுத்துகள், சொற்கள், வசனங்கள் என்பவற்றை வாசிக்க, உச்சரிக்க போதுமான பயிற்சிகளை நாம் என்ன செய்யறோம், அவர்களுக்கு கொடுக்கிறோம். வாசிக்கிற பொழுது பொருள் விளங்குவதற்கு ஏற்ற மாதிரி நாங்க என்ன செய்யறோம், அவர்களை ட்ரைனிங் பண்றோம். சுமாராக இந்த 4 மாத முடிவில் 1000 அரபு சொற்கள் அவருக்கு பாடமாக இருக்கு. அதே போன்று சுமார் 50 வித்தியாசமான மெதட்ல அவரால் என்ன செஞ்சு கொள்ள முடியும், வசனங்களை உருவாக்கி கொள்ள முடியும். அதே போன்று அரபு வசனங்களை கேட்டவுடன் அதன் வசன நடைகளையும் அவருக்கு புரிவதற்கு இலகுவாக இருக்கும். அதே போன்று அரபு சொற்கள் பந்திகளை சேர்த்தும் பிரித்தும் சரியான முறையில் பார்க்காமல் அழகாக எழுதக்கூடிய வாய்ப்பு. கல்வி சூழல், நாளாந்த நடவடிக்கைகள் பற்றிய சிறிய வசனங்களை அமைக்கக்கூடிய ஒரு டேலண்ட், நாளாந்தம் அவசியம் தேவைப்படும் விடயங்களை அரபியில் பேசக்கூடியவாறு நாங்க என்ன செஞ்சிருக்கிறோம், இந்த ஸ்போக்கன் அரபிக்கை வந்து வடிவமைச்சிருக்கிறோம். இது லெவல் 1. லெவல் 2க்கு வந்து இங்க பார்க்கலாம் இலக்கணம், அதே போன்று எழுத்து பயிற்சிகள், வாசித்தல், எழுதுதல், வசனம் அமைத்தல் போன்ற சிலபஸ் 2வது லெவலுக்கு இருக்குது. அதே போன்று 3வது லெவலுக்கு பாத்தீங்கன்னா அதே சப்ஜெக்டுகளோட சேர்த்து அதப், இலக்கியம் எல்லாமே சேர்க்கப்பட்டிருக்குது. அதே போன்று 4வது லெவலை பார்த்தால் பலாகா, இந்த மாதிரியான பாடங்கள் எல்லாமே என்ன செய்யப்பட்டிருக்குது, உள்வாங்கப்பட்டிருக்குது. அப்ப ஒவ்வொரு லெவலுடைய தொடர்ச்சியாக லெவல் 2, லெவல் 3, லெவல் 4 என்ன செய்யும் இருக்கும். அதே போன்று ஒரு சில பாடங்கள் ஒவ்வொரு லெவல்லையும் புதிதாக சேர்க்கப்பட்ட பாடங்களாகவும் என்ன செய்யுது, இருக்குது. ஓகே, அடுத்த பார்க்கலாம். இப்ப ஒரு அரபிக்க ஸ்டார்டிங்ல ஒரு 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 ஜாயின் ஆகிற ஆளுக்கு வந்து அவருக்கு ஏற்ற மாதிரி நாங்க என்ன செஞ்சிருக்கிறோம், சில வசனங்களை நான் இங்க போட்டு காட்டிருக்கிறேன். இந்த மாதிரி நாங்க என்ன செய்யறோம், ஆக்களை ட்ரைனிங் பண்றோம். இப்ப இஸ்மி பக் இருந்தால் அதுல அந்த இதுகளுக்கு நாங்க கோடு போட்டு இல்ல ஒவ்வொருத்தர பேரை நாம எட் பண்ணி, அதுல ஒரு பொம்பளையாக இருந்தால் அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்க என்ன செஞ்சிருக்கிறோம், இந்த வசன அமைப்பு முறைகளை ஒரு 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 சராசரியாக ஒரு ஒரு ஆரம்பகட்ட லெவல்ல இருக்கிற ஆளுக்கு நாங்க என்ன செஞ்சிருக்கிறோம், வடிவமைச்சிருக்கிறோம். இதுல ஒரு சில போட்டோஸ்களை நான் போட்டிருக்கிறேன், நீங்க பார்த்து கொள்ள முடியும். மிஹனத்திய தபீப் என்றால் இந்த இடத்துல முதர்ரிஸ், முமர்ரில், முஹந்திஸ், இந்த மாதிரி நம்ம என்ன செய்யலாம், இது பண்ணிக்கொள்ள முடியும். அல்லது அனபாலிப், அனன்ற சொல்லுக்கு பின்னால ஒரு ப்ரொஃபஷனலோட போட்டு ஒரு வசனத்தை கம்ப்ளீட் பண்ற மாதிரி, அல்லது ஒரு ஆளை பேரொண்ட போட்டு அதுக்கு பின்னால அவரை ப்ரொஃபஷனலை போடுற இந்த மாதிரி நாங்க என்ன செஞ்சிருக்கிறோம், நிறைய ஸ்ட்ரக்சர்ல போட்டு இந்த கிளாஸை நாங்க வடிவமைச்சிருக்கிறோம். இன்னைக்கு ஹக்கீபத்தி கலமுன் கிதாப் என்றால் அதுக்கு ஏற்ற மாதிரி இப்படி நான் என்ன செஞ்சிருக்கிறேன், ஒரு சில ஃபார்மட்டுகளை இதுல போட்டு காட்டி இருக்கிறேன். 5 ஃபார்மட் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் போட்டு காட்டிருக்கிறேன், அதையும் உங்களுக்கு பார்த்துக்கொள்ள முடியும். அடுத்ததாக வந்து எமது நிறுவனத்தினுடைய ஏனைய கற்கை நெறிகளையும் இங்க எடுத்து நான் என்ன செஞ்சிருக்கிறேன், போட்டிருக்கிறேன். இந்திய மக்களுக்கு தெரியும் அப்சர் உலமா சென்னை யூனிவர்சிட்டியினுடைய ஒரு எக்ஸ்டர்னல் டிகிரி எக்ஸாம் உண்டு. அதே போன்று சின்னாக்கள் பெரியாக்களுக்கான தஜ்வீத் வகுப்புகள், அல் குர்ஆன் மனனம், ஹிஃபுல் வகுப்புகள், அல் குர்ஆன் திலாவத், அதே போன்று பேசிக் அரபிக், ஸ்போக்கன், டிப்ளமா இன் அரபிக், அல் குர்ஆன் இஜாசா, தௌரத்துல் குர்ஆன், அதே போன்று இலங்கை மாணவர்களுக்கான ஓலவல் ஏலவல் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்களுக்கான அரபு இலக்கியம் ஆகிய சப்ஜெக்ட்களும் நாங்க என்ன செஞ்சிருக்கிறோம், போட்டிருக்கிறோம்.
அதே போன்று ஏனைய வெளிவாரி பட்டப்படிப்புகள், போட்டி பரீட்சைகள், ஓலவல் ஏலவல் ஸ்கூல் வகுப்புகள், ஸ்காலர்ஷிப், ஏனைய பாடசாலை வகுப்புகள் எல்லாம் எங்களுடைய கல்வி நிறுவனத்தில மேற்கொள்ளப்படுகிற வகுப்புகளாக என்ன செய்ய இருக்குது. இப்ப நீங்க பார்க்கலாம், எங்களோடு சேர்ந்து உங்களுக்கு பயணிக்க முடியும் என்றால் இந்த அரபு மொழியை நாம இங்க படிக்கலாம் என்று சொல்லி சொன்னால் நான் என்ன செஞ்சிருக்கிறேன், இந்த தகவல்களை நீங்க எங்களுக்கு என்ன செய்யணும், ஃபில் பண்ணி அனுப்ப வேண்டும். உங்களோட நேம், உங்களோட ஏஜ், நீங்க ஆனா பெண்ணாங்கிற விஷயம், உங்களோட நேட்டிவ் கண்ட்ரி ஒன்று இலங்கை அல்லது இந்தியா, கரண்ட் அட்ரஸ் என்றால் இப்ப நீங்க எங்க இருக்கிறீங்களோ அந்த அட்ரஸை நீங்க போடுங்க. இப்போ ஒரு ஆள் இலங்கை இந்தியாவில் சொந்த நாடாக இருக்கும், ஆனால் அவர் என்ன செய்வார், இப்ப ஒரு மத்திய கிழக்கு நல்ல ஒர்க் பண்ணி கொண்டு இருப்பார். அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த கரண்ட் அட்ரஸ்ங்கிற இடத்துல நீங்க என்ன செய்யுங்க, உங்களுடைய தற்போது இருக்கிற முகவரியை நீங்க என்ன செய்யுங்க போடுங்க. டேட் ஆஃப் பர்த், அதுக்கப்புறம் உங்களோட ஜாப், அப்புறம் உங்களோட ஃபோன் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர், இமெயிலும் எங்களுக்கு மிக முக்கியமாக என்ன செய்யப்படும், தேவைப்படும். அடுத்தது வந்து இங்க கட்டண விவரங்களை நான் என்ன செஞ்சிருக்கிறேன் உங்களுக்கு போட்டு இருக்கிறேன், நீங்க பார்த்து கொள்ள முடியும். இதுல ஸ்ரீலங்கா நாட்களுக்கு வந்து 1500 போட்டிருக்கிறோம் பெர் மந்த், இந்திய நாட்களுக்கு 600, சவுதி அரேபியாவில் இருக்கிற ஆக்களுக்கு 100 ரியால்கள், அதே போன்ற ஏனைய கண்ட்ரிகள் இருக்கிற ஆக்களுக்கு, அதாவது ஐரோப்பிய நாடுகள் இருக்கிற ஆக்களுக்கு $25 நாங்க என்ன செஞ்சிருக்கிறோம் போட்டிருக்கிறோம். இப்ப மத்திய கிழக்கு நாடு எல்லாருக்குமே 100 ரியால் தான் வரும். இங்க என்னன்னு கேட்டால் எங்கள்கிட்ட சேர்வு கட்டணம்ங்கிற ஒன்று இல்லை. நிறைய பேர் கேட்டாங்க எங்கள்கிட்ட, உங்கள்கிட்ட சேர்வு கட்டணம் இருக்குதான்னு சொல்லி. எங்கள்கிட்ட சேர்வு கட்டணம் இல்லை, ஒன்லி மந்த்லி பேமெண்ட் மட்டும்தான். புக்ஸுக்கும் நாங்க என்ன செய்ய மாட்டோம், பேமெண்ட் எடுக்க மாட்டோம். புக்ஸும் கூட நாங்க என்ன செய்யறோம், உங்களுக்கு அனுப்பி வைப்போம் நாங்க பிடிஎஃப் மூலமாக. இப்ப ஸ்டார்டிங்ல ஜாயின் ஆகுற ஒருத்தர் வந்து 2 மந்த்துக்கான கட்டணத்தை என்ன செய்யணும், ஒரு மொத்தமாக செலுத்தணும். இப்ப ஸ்ரீலங்கா நாட்கள் 3000 கட்ட வேண்டி இருக்கும். இப்ப இந்தியன் சொன்னால் 1200. இப்ப சவுதியில கல்ஃப்ல இருக்கிறார்கள் 200 ரியால், ஏனைய நாடுகள்ல இருக்கிறார்கள் 50 ரியால்கள், $50 என்ன செய்யணும் அவங்க கட்ட வேண்டும். இப்ப நீங்க யோசிக்கலாம் வந்து மத்திய கிழக்குல இருக்கிறார்களுக்கு ஏன் கூடுதலான இந்த அமௌண்ட் போட்டிருக்கிறீங்க என்று சொல்லி நீங்க என்ன செய்யலாம், கேட்கலாம். உண்மையில இந்த மத்திய கிழக்குல இருந்து எங்களை கிளாஸுக்கு ஜாயின் ஆகுவாங்க ஒரு 4-5 பேர் தான் ஜாயின் ஆகலாம், அல்லது அதை விட கூட கொஞ்சம் வரலாம். இலங்கை இந்தியாவில ஜாயின் ஆகிறார்கள் தான் கூட. இப்ப எல்லாருமே இலங்கை இந்திய அமௌண்ட்டை கட்ட போனால் இந்த கிளாஸை கொண்டு போக முடியாது. இப்ப வெளிநாட்டுல இருக்கிறார்கள் ஒன்றை திங்க் பண்ணிக்கொள்ளுங்க, நீங்க வந்து உங்களுக்கும் பே பண்றீங்க, அடுத்த ஆட்களுக்கும் நீங்க என்ன செய்யறீங்க, படிப்பதற்கு நீங்க ஹெல்ப் பண்றீங்க, அந்த நன்மை என்ன செய்யும் உங்களுக்கும் வந்து சேரும் என்பதை நீங்க என்ன செய்யுங்க, புரிந்து கொள்ளுங்க. அதே போன்று இந்த அமௌண்ட்ங்கிறது 100 ரியால்ங்கிறது வந்து ரீசனபிளான அமௌண்ட் தான். நீங்க மத்திய கிழக்கு நாடுகள்ல நீங்க உங்களுடைய படிப்பு, உங்களுடைய ஏனைய செலவுகளுக்கெல்லாம் இந்த மாதிரி தான் நீங்க என்ன செய்றீங்க, பே பண்ணக்கூடியதா இருக்கும். அதனால நீங்க என்ன செய்ய வேண்டாம், இது ஒரு பாரமாக அல்லது சுமையாக நீங்க என்ன செய்ய வேண்டாம், எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஓகே, நான் போட்டிருக்கிறேன் பாருங்க. மொத்தமாக நீங்க பேமெண்ட் கட்டிக்கொள்ளவும் முடியும். இன்னைக்கு இது 2 மந்த்துக்கு நான் பேமெண்ட்டை போட்டிருக்கிறேன். அதே போன்று நீங்க 4 மாதங்களுக்கும் சேர்த்து மொத்தமாக நீங்க பே பண்ண போறீங்க என்றால் நாங்க என்ன செஞ்சிருக்கிறோம், அதுலயும் டிஸ்கவுண்ட் பண்ணி இதுல போட்டி இருக்கிறோம். அப்ப இலங்காக்களுக்கு $6000 வார இடத்துல $5000 தான். இந்திய நாட்களுக்கு 2400 வார இடத்துல 2000 தான். கல்ஃப்ல இருக்கிறார்கள் 400 ரியால் வார இடத்துல $300. அதே போல $100 வார இடத்துல $80 தான் வரும். 4 மந்த்துக்கு மொத்தமாக சேர்த்து கட்டினார். அதே போல மொத்தமாக கட்டணத்தை செலுத்துகின்ற முதல் 10 நபர்களுக்கு 10 விதமான டிஸ்கவுண்டும் நாங்க என்ன செய்யறோம், கொடுக்கிறோம். அது அவங்களோட ஏனைய கற்கை நெறிகளை இங்க ஃபாலோ பண்ணுவதற்கு நாங்க என்ன செய்யறோம், அதை அவங்களுக்கு யூஸ் பண்ணிக்கொள்ள முடியும் என்பதை நாங்க என்ன செய்யறோம், சொல்லுகிறோம். அடுத்ததாக கிளாஸ் நாட்கள், கிளாஸ் டைம். ஆண்களுக்கு வந்து திங்களும் புதனும், பெண்களுக்கு வந்து பெண்களுக்கு வந்து புதனும் சனியும். ஆண்களுக்கான நேரம் இலங்கை இந்திய நேரம் 9 to 11. என்னால் எல்லாருமே ஃப்ரீ ஆகி வர நேரம் தானே இது. வீட்டுக்கு வந்துடுவாங்க ஆண்கள் 9 வரை இருந்து 11 மணி வரைக்கும். அது கல்ஃபாக இருந்தால் சவுதி டைமை நான் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன், 7 to 8:30 வரும். பெண்களாக இருந்தால் பெண்களுக்கான நேரம் இலங்கை இந்திய நேரம் 7 மணி இருந்து 8:30 வரைக்கும், மகரிபுக்கு பின்னால. மகரிபை சொல்லிட்டு கிளாஸுக்கு ஜாயின் ஆகலாம். அல்லது அவங்க சவுதியில இருக்கிறாங்க அல்ல ஏனைய கல்ஃப்ல இருக்கிறார்கள், இதுக்கேற்ற மாதிரி நீங்க உங்களோட டைமை வடிவமைச்சு கொள்ள முடியும். 4:30 to 6 ஆக இருக்கும். அடுத்து எங்களோட வகுப்பு எப்ப ஸ்டார்ட்னு சொல்லி சொன்னால் ஆண்களுக்கான வகுப்பு 9ஆம் மாசம் 15ஆம் தேதி திங்கட்கிழமை, பெண்களுக்கான வகுப்பு 9ஆம் மாசம் 17ஆம் தேதி புதன்கிழமை. சுமாராக இன்றிலிருந்து ஒரு 9 நாள் 10 நாள் இருக்குது. இந்த நாட்களுக்கு இடைப்பட்ட காலத்துல நீங்க என்ன செஞ்சு கொள்ள முடியும், உங்களுடைய கட்டணங்களை நீங்க செலுத்திக் கொள்ள முடியும்.
ஓகே, இப்ப வந்து உங்களுக்கான கேள்வி பதில் நேரம். உங்களோட கேள்வியை நீங்க என்ன செய்யலாம்? ஒவ்வொருத்தரா நீங்க கேளுங்க. நான் உங்களோட கேள்விகளுக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன். அதே போல உங்களோட WhatsAppல நான் போட்டிருக்கிறேன். இன்றைய வகுப்பினுடைய அ பிடிஎஃப்பும் போட்டிருக்கிறேன். அதே போல வந்து அ இதுவும் கூட எது நீங்க ஃபில் பண்ணி அனுப்ப வேண்டிய உங்களோட தகவல்களையும் நான் என்ன செஞ்சிருக்கிறேன் போட்டிருக்கிறேன். நீங்க என்ன செஞ்சு கொள்ள முடியும்? அத ஃபில் பண்ணி அனுப்பிக் கொள்ள முடியும். அ அடுத்தது வந்து இந்த வகுப்பினுடைய ரெக்கார்ட் பண்ணப்படுகிறது. இன்ஷா அல்லாஹ் இந்த வகுப்பு முடிச்சதுக்கு பிறகு நான் அத என்ன செய்றேன், உங்களோட குரூப்ல நான் போட்டுக் கொள்வேன். ஓகே. இப்போ உங்களோட கேள்விக்கான நேரம். உங்களோட கேள்விகள நீங்க என்ன செய்யலாம்? கேட்கலாம். உங்களோட மைக்க மியூட் பண்ணி நீங்க என்ன செய்யுங்க? உங்களோட கேள்விகள கேளுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் துல்லாஹ். நிறைய வாட்டி முயற்சிகள் பண்ணி தோல்விதான் அடைஞ்சிருக்கு சொல்லப்போனா. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக இது வந்து அரபியை கற்றுக்கிறதுக்கு எங்கள் சைட்லேருந்து என்ன ஒத்துழைப்பு வேணும்? என்ன ஓகே. செஞ்சா ஒரு வருஷத்துல நல்லபடியா பேச முடியும் நம்ம? எஸ். ஓகே. முதலாவது வந்து இப்ப குரானையும் நாங்க என்ன புரிந்து கொள்ளணும். செய்றோம்? குரானை புரிந்து கொள்ளணும், அதுவும் இருக்கணும். ஆமா. எஸ். ஓகே. இப்ப நீங்க கேட்கிற கேள்வி நியாயம். இப்ப நம்ம ஒரு மாணவன் என்ற அடிப்படையில நம்ம யோசிச்சோம் என்றால், இப்ப படிக்கிற பாடத்த நம்ம என்ன செய்யணும்? படிக்கணும். அதே போல ஒரு லாங்குவேஜ் என்று வரக்குள்ள சொற்கள்களை என்ன செய்யணும்? பாடமாக்கணும். கொஞ்சம் பிராக்டிஸும் நீங்க என்ன செய்யணும்? செய்யணும். அப்படி செஞ்சால் நீங்க என்ன செய்யலாம்? சக்சஸ் ஆகலாம். அது இல்லாமலுக்கு வெறுமனே இப்ப எல்லாருக்கும் இருக்கிற பிரச்சனை என்னன்னா டைமிங். கிளாஸ தாண்டி நம்மளால படிக்க முடியாது. பயிற்சி செய்ய முடியாது. அப்படின்னு சொல்லி இருந்தால் கஷ்டமாயிரும். அப்ப அ உங்களுக்கு உண்மையில வந்து அ நீங்க என்ன செஞ்சு கொள்ள முடியும்? நான் சொன்னது போல இப்படியான விஷயங்கள நீங்க கவர் பண்ணீங்கன்னு சொன்னால், உங்களால சக்சஸ் ஆக என்ன செஞ்சு கொள்ள முடியும்? அ இந்த கற்கை நெறிய முழுமையா பூர்ணப்படுத்திக் கொள்ள முடியும். அதன் மூலமாக நீங்க அரபிக்ல வந்து சரியான புரிதலோட அல் குர்ஆனை விளங்குவதற்கும் உங்களுக்கு என்ன செய்யும்? இலகுவாக இருக்கும் என்று நான் என்ன செய்றேன்? எதிர்பார்க்கிறேன். உங்களுக்கு நான் சஜெஸ்ட் பண்றேன். உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் 1 மாசம் 1 1/2 மாசம் போனதோட உங்களுக்கு இது சம்பந்தமான எல்லா விஷயங்களும் உங்களுக்கு தெரிய வரும்னு நான் நினைக்கிறேன். இன்ஷா கொஞ்சம் அல்லாஹ். பொறுமையாக இருந்து நீங்க படியுங்க. இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய எண்ணம் நிறைவேறும். இன்ஷா அல்லாஹ். ஓகே. ஜஸாக்கல்லாஹ் ஹைர். அடுத்து யாராவது உங்களுக்கு கேள்வி இருந்தா கேட்கலாம் நீங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கிளாஸ் நடக்கும்போது டைம் கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கிறவங்களுக்கு கிளாஸ் ரெக்கார்டிங் போடுவீங்க அல்ஹம்துலில்லாஹ், பிரச்சனை இல்ல. இதே எக்ஸாம் நடக்கிற டைம்ல கிளாஸ் அந்த டைமுக்கு ஜாயின் பண்ண இயலாட்டி அதுக்கு ஏதாவது வழி இருக்குதா? ஓ! நாங்க எக்ஸாமுக்கு அதே போல கூகுள் மீட்லாம் எக்ஸாம் சாரி இந்த கூகுள் ஃபார்ம்லாம் எக்ஸாம் நடக்கும். அந்த ஆ. எக்ஸாம நீங்க என்ன செஞ்சு கொள்ள முடியும்? உங்களுக்கு டைம் கிடைக்கிற நேரத்துல நீங்க ம் அதுக்கேத்த மாதிரி ஜாயின் ஆகி உங்கள பார்த்துக் கொள்ள முடியும். எக்ஸாம் செஞ்சு கொள்ள முடியும். நெக்ஸ்ட் பிரதர் இப்போ கிளாஸ் வந்து 1 to 4 வரைக்கும் இருக்குல்ல. அப்போ எனக்கு இன்ஃபர்மேஷன் தந்திருந்தாங்க. அரபிக் கொஞ்சம் ஏறுன்றதால 3லேருந்து ஜாயின் பண்ண சொல்லி. அதே 3லேருந்து ஜாயின் ம்ஹ்ம். பண்ணும்போது அதுக்கு முன்னுக்கு இருக்கிற அந்த சிலபஸ்ல எக்ஸாம் எப்படி வச்சு 3, 4க்கு செலக்ட் பண்ணுவீங்களா? இல்ல டைரக்ட்டா செலக்ட் பண்ணுவீங்களா? ஆம் எக்ஸாம் நாங்க வைப்போம். வச்சு பார்த்துட்டு உங்கள என்ன செய்யலாம்? நீங்க என்ன லெவல்ல ஓகே. இருக்கீங்கன்னு பார்த்துட்டு அதுக்கேத்த மாரி கொண்டு போக முடியும். ஓகே ஜிசாக். ஓகேயா? ஒய்யா. அதே போல நான் ஸ்க்ரீன்ல நான் போட்டிருக்கேன் பாருங்க. C1 ஃபார்ம்னு சொல்லுவாங்க. யூனிவர்சிட்டிகள்ல எல்லாம் இருக்கிற ஒரு நடைமுறை. அதாவது இந்த சிலபஸ்ல வந்து நாங்க எதிர்பார்க்கிற அம்சங்கள் இங்கிலீஷ்லயும் நாங்க செஞ்சிருக்கிறோம். அதே போல வந்து அரபிக்லயும் செஞ்சிருக்கிறோம். இதுல வந்து அந்த எப்படி சொல்றது? ஒவ்வொரு பாடத்துக்கும் எத்தனை ஹவர்ஸ் வேணும், எத்தனை வீக் தேவை என்று சொல்லி நாங்க என்ன செஞ்சிருக்கிறோம். 1வது வீக், 2வது வீக் என்ன படிச்சு குடுப்போம்ங்கிற விஷயங்கள். அதே போல ஏனைய ஹெல்பிங் புக்ஸ்கள் எல்லாமே நாங்க என்ன செஞ்சிருக்கிறோம். இதுல நான் காட்டியிருக்கிறோம். இன்னைக்கு அடுத்த பாடம். இதை உங்களுக்கு பார்த்துக்கொள்ள முடியும். அடுத்தது வந்து 3 புக். இப்படின்னு சொல்லி நாங்க என்ன செஞ்சிருக்கிறோம். இந்த சிலபஸ்களை
வடிவமைச்சிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இதை நாங்க என்ன செய்வோம், உங்களுக்கு ஆரம்பத்துல வந்து நீங்க ஜாயின் ஆகிற ஆரம்பத்துல நாங்க என்ன செய்வோம், இது எல்லாத்தையும் உங்களுக்கு காட்சிப்படுத்துவோம். அதே போல உங்களுக்கு நாங்க இன்னொன்றையும் காட்டலாம். அந்த சொற்கள் என்ன இருக்குது, உதாரணமாக இப்ப இதை பார்க்கலாம். நாம இப்ப கிச்சன்ல இருக்கிற சொற்கள்னு சொல்லி சொன்னால் அந்த சொற்களை எல்லாம் நாங்க என்ன செஞ்சிருக்கிறோம், வடிவமைச்சு இருக்கிறோம். ஓகே, ஸ்கிரீன் உங்களுக்கு காட்டுறேன், பார்க்கலாம். ஓகே, இன்னைக்கு பாருங்க. இப்ப அந்த பிக்சரோட நாங்க என்ன செஞ்சிருக்கிறோம், வடிவமைச்சிருக்கிறோம். இன்னைக்கு இப்படி இந்த இதுகளும் நாங்க எங்கள்கிட்ட என்ன செய்யுது, ஆல்ரெடி செஞ்சதெல்லாம் இருக்குது. அதே போல உங்களுக்கு இப்ப இடங்கள் அஸ்மாவுல் அமாக்கின் இங்க பாருங்க. எஸ், என்ன இருக்குது, இப்ப பள்ளிவாசல், சர்ச், பில்டிங், ஹாஸ்பிட்டல், ஸ்கூல், ஏர்போர்ட், இந்த மாதிரி எல்லாம் அந்த பிக்சரோட நாங்க என்ன செஞ்சிருக்கிறோம், இது எல்லாமே இதுல போட்டு இருக்கிறோம். அப்ப இதுவும் உங்களுக்கு அந்த சொற்களை பாடமாக்குவதற்கு உங்களுக்கு என்ன செய்யும், ஒரு ஹெல்ப்பாக உங்களுக்கு என்ன செய்யும் இருக்கும். அதே போல கிளைமேட்டுகள், காத்து, புயல், மழை, இந்த மாதிரியான இதுகள் இப்படி நாங்க என்ன செஞ்சிருக்கிறோம். ஒரு சாம்பிளுக்கு நான் ஒரு இதுக்கு நான் உங்களுக்கு காட்டுறேன் இதெல்லாம் இருக்குன்னு சொல்லி. ஓகே, உங்களோட கேள்வியை நீங்க கேட்கலாம். ஓகே ஓகே, ஹை, அல்லாஹ் போதுமானவன். ஓகே, உங்களோட கேள்விகள் இருந்தால் நீங்க என்ன செய்யலாம், உங்களோட மைக்கை மியூட் பண்ணிட்டு நீங்க உங்களோட கேள்விகளை நீங்க என்ன செய்யுங்க, கேளுங்க, நான் ரிப்ளை பண்றேன். பிரதர் ஒரு சின்ன டவுட் உண்டு. இப்போ நஹு சப்ஜெக்ட்னு வரப்போக்குள்ள அதுல நிறைய வெரைட்டிஸ் கிதாபுகள் வருதல்லோ, அப்போ நீங்க குறிப்பிட்ட கிதாபுகள் மட்டும்தான் படிச்சு தருவீங்களா, இல்ல அது சம்பந்தமா எல்லாம் படிச்சு தருவீங்களா? இல்ல, இப்ப நாங்க ஒரு புக்ஸ்ல இப்ப எங்களோட சிலபஸ் புக்கை நாங்க படிச்சு தந்தால் அடுத்த புக்ஸ்களையும் இருக்கிறது சேம் சப்ஜெக்ட் தானே, ஒரு சில வித்தியாசங்களா இருக்கும். அது நீங்க அந்த புக்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா நீங்க புரிஞ்சு கொள்ள முடியும் உங்களுக்கு. ஓகே ஓகே, இது எங்கட 18வது பேட்ச். நாங்க தொடர்ச்சியாக அந்த கிளாஸ் நாங்க செஞ்சு கொண்டுதான் வரோம். அதே போல உங்களோட சட் பாக்ஸ்லயும் கூட உங்களோட அந்த இதை போடுங்க, நீங்க உங்களோட ஃபீட்பேக்கை போடுங்க. இந்த ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம், இந்த அறிமுக வகுப்புல நீங்க எப்படி நீங்க எதிர்பார்த்தீங்க, எப்படி இருந்துச்சு சம்பந்தமான உங்களோட ஃபீட்பேக்கையும் போடுங்க. எங்களை அடுத்த அறிமுக வகுப்புல வந்து அதை கன்சிடர் பண்ணுவதற்கு ஈஸியாக இருக்கும். உங்க ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் செட் பாக்ஸ்ல போடுங்க, நாங்க லாஸ்டா பாக்குறோம். அஸ்ஸலாமு இந்த இதுக்கு நாங்க ஸ்டூடெண்ட் வகையில இது சரி வயதில் இருக்குதா, அப்படி இல்லாட்டி வேண்டு ஏஜ் லிமிட் பிரச்சனை இல்லையா? ஓகே, ஏஜை பொறுத்த வரைக்கும் ஸ்கூலை தாண்டி இருக்கிறாக்கள் எல்லாருமே என்ன செய்யலும், இதுல கலந்து கொள்ள முடியும். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வேறையா சிலபஸ் இருக்குது, வேறையாக நாங்க கிளாஸ்களும் செஞ்சு கொண்டு போறோம். அது ஒவ்வொன்றுமே இண்டிவிஜுவல் கிளாஸ்களாக இருக்கும். அப்ப இது வந்து ஸ்கூல் விட்டு யாரெல்லாம் முடிச்சாங்களோ அவங்களுக்கான கிளாஸ். அதுல வந்து ஏஜ் என்ன இல்ல எல்லாருமே ஜாயின் ஆகிக்கொள்ள முடியும். ஸ்கூலுக்கு தாண்டி ஸ்கூல் முடிச்சாக்க ஆண்கள் பெண்கள் ரெண்டு சைடுக்கும். கிட்ஸுக்கு நான் சொன்னது போல ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வேற சிலபஸ் இருக்கு. அதோட இந்த இதுக்கு நான் சரி இப்ப இதை பத்தி எங்களுக்கு இந்த சரி கிதாபுகள் வெளியேற வாங்க வேண்டிய அவசியங்கள் வாங்க, இல்லாட்டி அப்படியான தேவைகள் நீங்க அதுல உள்ள எல்லா எங்களுக்கு அமைச்சிருவீங்களா? நாங்க வந்து பிடிஎஃப்ல உங்களுக்கு அந்த புக் அனுப்புவோம். நீங்க என்ன செய்யலாம்னு சொல்லி சொன்னால் ஜெராக்ஸ் போட்டுக்கொள்ள முடியும், அல்லது நீங்க பிடிஎஃப் ஆக உங்களோட பிடிஎஃப் ஆக நீங்க வச்சுக்கொண்டு படிக்க முடியுமா என்றாலும் பிரச்சனை இல்லை, படிச்சுக்கொள்ள இயலும். ஆனா நாங்க புக்ஸ் உங்களுக்கு அனுப்புவோம். பிடிஎஃப்ல நாங்க என்ன செய்வோம், உங்களுக்கு வந்து புக்ஸ் நாங்க அனுப்புவோம். ஓகே, வேற ஏதாவது கேள்விகள்? ஓகே பிரதர், அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் ஸலாம் சொல்லுங்க. ஹலோ, சொல்லுங்க. கேள்வி வேண்டியிருக்குது. இப்ப இது வந்து இந்த கிளாஸ் வந்து எல்லாருக்குமான காமன் கிளாஸ் தானே, காமனான கிளாஸ், இல்லாட்டி ஓவரால் அந்த அரபிக் லெவலை பொறுத்து அப்படி நீங்க கிளாஸ் ஒவ்வொரு ஸ்டேஜுக்குரிய கிளாஸ் இருக்குதா? அது ஒரு கேள்வி. இன்னொன்று மற்ற நீங்க சொல்ல அந்த 1 year ப்ரோக்ராம்
1 இயர் ம் ப்ரோக்ராம்ல ஒரு 3-4 லெவல் இருக்குன்னு சொன்னீங்க. ஒவ்வொரு லெவலும் முடியக்குள்ள என்னென்ன ப்ரோக்ரஸ் ஆகும்? அந்த 1 இயரோட முடியுது என்ன இந்த கோர்ஸ்? அதையும் நான் கேட்கணும். அந்த எஸ் ஒவ்வொரு லெவலுக்கு இடையிலயும் என்னென்ன ப்ரோக்ரஸ் ஆகும்ண்டு அதையும் நான் கேட்கணும். ஓகே. ஓகே. இப்ப எங்கள்கிட்ட லெவல் 1, லெவல் 2, லெவல் 3, லெவல் 4 இருக்குது. இப்போ ஒரு ஆளை நம்ம பார்க்கிறோம், அவர் மாஷா அல்லாஹ் அரபிக்ல நல்லா இருக்கிறார் என்றால் அவரை நாங்க லெவல் 2க்கு போடுவோம், அல்லது லெவல் 3, லெவல் 4 ஏதாவது நாங்க போடுவோம். அப்ப எல்லாரும் மஸ்ட் வந்துட்டு ஒன்றுங்கிறது நம்ம சொல்ல முடியாது. அவரை தரத்தை பார்த்து 2, 3, 4 போகும். அதே போல 3வது லெவல்ல வந்துட்டு நமக்கு இது இல்ல, கிராமர் இல்ல. 2வதுலாம் கிராமர் இருக்குது, 3வதுல அதப் இருக்குது, 4வதுல பலாகா இருக்குது. அப்ப ஒன்றினுடைய தொடர்ச்சியாக அடுத்தடுத்த லெவல்கள் இருக்கும். இப்ப உதாரணமாக நாம லெவல் 2ல நம்ம கிராமரை பாக்குறோம்னால் கிராமர் முடியாது, ஒரு குறிப்பிட்ட அளவு தான் நம்ம கிராமர் கொடுக்குறோம். ஒரு லெவல் 3க்கும் அதே கிராமர் இருக்கும். அதே நேரம் பலாகாங்கிற பலாகாங்கிற சப்ஜெக்டும் எக்ஸ்ட்ரா வரும். ஒரு லெவல் 4க்கு போகலையும் என்ன செய்யப்படும், படித்த சப்ஜெக்ட் அட்வான்ஸ் சப்ஜெக்டும் இருக்குது, புதுசாக சேர்க்கப்படுறதும் இருக்குது. நான் மேலுக்கு சொன்னது போல ஒவ்வொரு லெவல்லையும் நாங்க என்ன கவர் பண்றோம்னு சொல்லியும் நான் இதுல போட்டீங்க ஸ்லைட் போட்டிருக்கிறேன். இப்ப அந்தந்த லெவலுக்கு ஏத்த மாதிரி ஒவ்வொரு ஆளுக்கும் வந்து 1 இயர் 1.5 இயர் அப்படி போகும். அவங்க இப்ப ஆரம்பத்துல இருந்து படிச்சா டைம் அப்படி ஆரம்பத்துல இருந்து படிக்கிறேன்டா 1 hour, ஆரம்பத்துல இருந்து படிக்கிறேன்டா 1 hour. அடுத்த ஆளுக்கு வந்து எப்படி வரும், 6 months 9 months அந்த மாதிரி வரும். இப்ப ஃபர்ஸ்ட் இருந்து படிக்கிறாள் தான் 4 லெவலும் படிக்கணும், அடுத்தவர்கள் 3 லெவல் 2 லெவல் 1 லெவல் அப்படி படிக்க போக அவங்க காலம் குறையும். 4 லெவல் பேசலாம். அதான் அதுல புரியுதா? ஓகே ஓகேயா ஓகே. அடுத்த கேள்வி கூட அரபிக் பேசக்கூடிய மாதிரி விலங்கலை எப்படி இல்ல நான் கேட்டு என்னன்னு சொன்ன கேக்குதா? பேசுங்க. வந்து கோர்ஸ கம்ப்ளீட் பண்ணும்போது அரபிக் பேசக்கூடிய மாதிரி இருக்கும் என்ன? சொல்லுங்க. எஸ் எஸ் எஸ். ஓகே ஓகே, தேங்க்ஸ். ஓகே. ஹலோ சொல்லுங்க. ஹலோ ஹலோ. ஓகே, யார்கிட்ட கேள்வியில் இருக்குதா? யார்கிட்டையாவது இருந்தா ஓகே, இல்லையா முடிச்சு கொள்ளலாம். அதே போல உங்களோட கேள்விகளை நீங்க என்ன செஞ்சு கொள்ள முடியும், ஏன்னா வாட்ஸ்அப்லயே நீங்க சில கேள்விகள் உங்கள்கிட்ட இருந்தால் அனுப்பி அதுக்குரிய பதில்களையும் நீங்க என்ன செஞ்சு கொள்ள முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். பிரச்சனை இல்லை. குர்ஆன் புரிந்து கொள்ள முடியுமா இந்த கோர்ஸை முடிக்கும் போது? எஸ் எஸ், அல்ஹம்துலில்லாஹ். அதே போல மொத்தம் 4 லெவல். இதுல இந்த லெவல் சாட் பாக்ஸ்ல கேட்டிக்கிறாங்க கடைசியா ஒரு ஆள். மொத்தம் 4 லெவல்களை உள்ளடக்கியது, மொத்தம் 4 லெவல்களை உள்ளடக்கியது. அஸ்ஸலாமு அலைக்கும் உஸ்தாத். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உஸ்தாத், இந்த கோர்ஸ்ல சர்டிஃபிகேட் வந்து சர்டிஃபிகேட்டா உஸ்தாத் இல்லாட்டி கையில கிடைக்கிறது? நாங்க 2 மாதிரியும் கொடுப்போம். விரும்புறாக்களுக்கு நாங்க சர்டிஃபிகேட் அனுப்பி வைப்போம், அல்லது எங்களுக்கு போஸ்ட்ல அனுப்புங்கன்னா நாங்க போஸ்ட்லயும் நாங்க என்ன செய்வோம், அவங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் அனுப்பி வைப்போம். உஸ்தாத், அதுக்கு வேறையா பே பண்ணணுமா சர்டிஃபிகேட்க்கு? இல்ல அதுக்கு நீங்க பே பண்ண தேவையில்ல, அதுக்கு வேறையா பே பண்ண தேவையில்ல, நாங்களே அனுப்பி வைப்போம். சரி உஸ்தாத், ஜஸாக்கல்லாஹ். ஓகே, வையாக். ஹலோ சொல்லுங்க.
டீட்டெயில்ஸ் கொஞ்சம் சொல்லுங்க. சொல்லுங்களேன், என்ன சொன்னீங்க? ஃபீ டீட்டெயில் அந்த எவ்வளவு காசு, கிளாஸோட எவ்வளவு பேமெண்ட் என்ன இருக்குது, பேமெண்ட் என்ன இருக்குது, நீங்க 2 மந்த்துக்குரியது ஒன் ஷாட்ல கட்டணும். அதே நேரம் 4 மந்த்துக்கு நீங்க கட்டினீங்கன்னா டிஸ்கவுண்டும் உங்களுக்கு இருக்குது. அதே போல ஃபர்ஸ்ட் வர 10 ஸ்டூடெண்ட்ஸுக்கு அதுலயும் 10% விலைக்கழிவும் இருக்குது. நீங்க கடைசியாக வந்து இப்ப ஆண்களுக்கு 15ஆம் தேதி கிளாஸ் ஸ்டார்ட், பெண்களுக்கு 17ஆம் தேதி. இதற்கு இடையிலே கிளாஸ் என்ன செய்ய வேண்டும், பே பண்ண வேண்டும். எங்களோட வகுப்பு ஸ்டார்டிங் நாள் நான் போட்டிருக்கிறேன். ஆண்களுக்கு 15ஆம் தேதி, பெண்களுக்கு 17ஆம் தேதி. அதுக்கு முன்னால நீங்க பேமெண்ட் கட்டி இருக்கணும். பேமெண்ட் கட்டுறாக்கல நாங்க வேற குரூப்ல நாங்க சேர்த்து விடுவோம். காமன் குரூப்ல இருந்து வேற குரூப்ல சேர்த்து விடுவோம். நாள்களையும் உங்களோட சவுண்ட் கிளியர் இல்ல ராஜியா, சவுண்ட் உடஞ்சு வருது உங்களோட. விலங்கல் எப்படி இல்ல, நீ கேட்கல, நீ உங்களை கேட்ட கேள்வி எனக்கு விளங்கல. ஓகே, வேறு யாரும் மேய்க்கிறீங்களா? ப்ராக்டிஸ்க்காக வேண்டி ஏதாவது வெப் அப்ளிகேஷனு, மொபைல் ஆப்பு அது மாதிரி ஏதாவது பண்ணுறீங்களா? அது நாங்க இருக்கிற வெப்சைட்டுகளை நான் காட்டி கொடுப்போம். சரி இருக்கிற சரி வெப்சைட்டுகளை. சரி. ஓகே. She's ஓகே, not audible. அப்ப நான் முடிச்சு கொள்வோம். கேள்வி இருக்குதா? ஓகே, நல்லா. ஜஸாக்கல்லாஹ் ஹைர், பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். இதோட நம்ம முடிச்சு கொள்ளலாம். அதே நேரம் உங்களுடைய கேள்விகளை நீங்க என்ன செஞ்சு கொள்ள முடியும், எனக்கு வாட்ஸ்அப் மூலமாகவும் அனுப்பி வச்சு அதுக்குரிய பதில்களை பெற்றுக்கொள்ள முடியும். மீண்டும் ஒரு முறை இன்றைய இந்த அறிமுக வகுப்புக்கு வருகை தந்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரா வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.